மகிழ்ச்சி. இந்த நாள் எங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள். சமுதாயத்தில் விடுபட்ட மக்கள் அப்படி சொல்லக்கூடிய விஷயம் மக்களை நாங்கள் ஒரு 17 பேரை ஃப்ளைட்டில் கூட்டு போகிறோம். அந்த குழந்தைங்களோட சந்தோஷம் பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில் முதல் மனுஷனுக்கு என்ன தேவை என்பது சந்தோஷம் மட்டுமே. சந்தோஷம் எவ்வளோ நீடிக்குதோ ஆயுள் நீடிக்க சொல்லுவாங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போக சொல்லுவாங்க. அதுக்கான விஷயம் தான் இது. எல்லாருக்கிட்டுமே எல்லா விஷயமே இருக்குது. ஆனால் எங்கேயும் ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்குது. இந்த சமுதாயம் நம்ம சமுதாயம், இந்த மக்கள் நம்ம மக்கள் அப்படின்னு பார்த்தா அது உதவியாக தெரியாது. உதவி என்பது இந்த கை பண்ண இந்த கை தெரியக்கூடாதான் உதவி. அப்படி தெரிஞ்சுட்டா அது உபத்தரும். ஸோ இந்த குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக இங்கேருந்து கோயம்புத்தூர் கூட்டு போகிறோம். கோயம்புத்தூர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தங்க வச்சு ஒரு 3 நாள் அந்த குழந்தைங்க என்ன விருப்பப்படுதோ அதை சாப்பிடலாம். என்ன வேணா நடக்கலாம். ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம். ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் தங்கணும்னு ஆசைப்பட்டால் போகலாம். ஜாக்வார் காரில் போகணும் ஆசைப்பட்டால் ஜாக்வார் காரில் போகலாம். அப்படி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யோகா சென்டர் கூட்டு போகிறோம். அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் நிறைய மக்கள் மேல் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரங்கராஜன் சார், ஆனந்த் பழனிசாமி சார், நிறைய மக்கள் அதுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. இங்கேருந்து ஜி மைம் ஸ்டுடியோ மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஒரு ஷோ பண்ணுவோம். வருஷம் மான் ஒரு ஷோ பண்ணுவோம், ஒரு மைம் ஷோ பண்ணுவோம். அந்த ஃபண்டை எடுத்து அந்த ஃபண்ட்லேருந்து வர பைசாவை எடுத்து இந்த சமுதாயத்துக்காக வேலை பார்ப்போம். எப்போதுமே எஜுகேஷன் சப்போர்ட் தான் எங்களோட பெரிய எண்ணமாக இருக்கும். எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு முதல் துவமே என்னென்னா வாட்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படி கேட்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், ஸோ என் மக்கள் எல்லாருமே ஜி மைம் ஸ்டுடியோ மக்கள் எல்லாம் பாண்டி மதன் இங்கே இருக்க பின்னாடி இருக்க எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து இதுக்காக வேலை பார்த்து ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு குழு ஒரு மைம் ஷோ பண்ணோம். அதுலேருந்து ஃபண்டை எடுத்து இந்த குழந்தைங்க ஒரு 17 பேர் தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த குழந்தைங்களுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கணும் ஆசைப்பட்டோம் நாங்கள். அதனால தான் இந்த ஆடை எல்லாருமே திரும்பி பார்க்கணும். அப்படி அதுக்காக தான் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஆடை கொடுத்தோம். ஒரு மனுஷனை எதை எடை போடும் அப்படின்னா உன்னோட கீழே தான் மேலே பார்ப்பாங்க. அதுக்கு முதல் உன் செருப்பு, அதுக்கப்புறம் உன் துணிமணி, அதுக்கப்புறம் தான் உங்கள் எண்ணத்தை பார்க்குறாங்க. சமுதாயம் அப்படி தான் ஆயிருக்கு. ஸோ அதை மாற்றிக்கணும் அப்படி ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த குழந்தைங்களுக்கு முதல்ல ஃப்ளைட்டை கூட்டு போகிறோம். ஐ எம் ஸோ ஹாப்பி. இதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்குது. இதில் நான் ஒரு சின்ன துகள் அவ்வளோதான். என் மக்கள் தான் இதுக்கு முழுக்க காரணம். இதில் வேலை பார்த்த அனைத்து நல்ல தம்பிமார்களும் தங்கச்சிமார்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாப்பி அவரோட ஹாப்பி சொல்லுங்கள். ஹாப்பி ஜாலி சொல்லிக்கிங்க.